ஹாப்பி பர்த்டேடா. ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குடா. தேங்க்ஸ்டா. ஈவினிங் காளான் வாங்கி தரேன் போடா. படிச்சிட்டியாடா? ஆ எல்லாம் இங்கே இருக்குடா. உனக்கு என்ன, நீ படிச்சிட்ட. இங்கே பாரு, ஒன்று கூட படிக்காமல் இருக்கேன். இப்போ போய் தான் படிக்கணும். போடா போடா, உனக்கு என்னடா தெரியும்? என்கிட்ட பிட்டு இருக்குன்னு உன்கிட்ட எப்படிடா நான் சொல்லுவேன்? நீ சொல்கிற மாதிரி படித்தா நான் ஏன்டா இந்த நிலமையில வந்து உக்காந்துருக்கேன்? படிக்க ஆசை தான், ஆனால் ஏற மாட்டிக்கே. படிக்கணும் படிக்கணும்னு நினச்சி இப்போ எக்ஸாம் காலே வந்துருச்சு. உன்னை நம்பி தான் இருக்கேன். நீ தான் இன்றைக்கி என்னை காப்பாற்றணும். தேங்க்ஸ்டா. ஈவினிங் காளான் வாங்கி தரேன் போடா. Silence! Can't you be silent? You're having exams but still talking. Too notorious. Can't you study for the exams? You'll be having exam after the interval, okay? Don't waste time. Ma'am, today is my birthday. Oh, happy birthday. Distribute the chocolates to your friends. Students, got your papers? Write your name and class clearly. Write carefully and neatly. Write what you know. If I caught you, I send you to the principal room. ஐயோ, பிட் அடிக்கிறது தப்பே, ஆனால் வேறு வழி இல்லையே. டேய் சைஸே, உனக்கே தெரியல பிட்டடிக்கிறது தப்புன்னு, அப்புறம் ஏன்டா மறுபடியும் பிட்டடிக்க ட்ரை பண்ணுற? சண்டே ஸ்கூல் டீச்சர் வேறு சொல்லியிருக்காங்க பிட்டடிக்கக்கூடாதுன்னு. இந்த ஒரு தடவை தானே படிக்கலை, நெக்ஸ்ட் டைம் கூட பார்த்துக்கலாம். அப்பாட்ட என்ன 2 அடி தானே வாங்கணும், வாங்கிக்கலாம். வீணா பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறாதடா. நான் வந்து விட்டேன். அடி யாரா வாங்குவான்? அவனா வாங்குவான்? நீ தான் வாங்குவ அடி. சும்மா அறா பிட்டு தானே அடிக்க போகிற. வச்சிருக்கிற பிட்டை பார்த்து எழுதுனம்மா, பாஸ் ஆனம்மா, பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணம்மா, என்ஜாய் பண்ணமான்னுறா. அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க. உங்கள் அப்பா எப்படி இருப்பான்னு உனக்கே தெரியல. இரு, உங்கள் அப்பா எப்படி இருப்பான்னு உனக்கே காட்டுறேன். ஹலோ சார், நாங்கள் சதீஷோட டீச்சர் பேசுகிறேன் சார். இன்றைக்கி எக்ஸாமில் உங்கள் பையன் ஃபெயில் ஆகிட்டான். காப்பி பண்ணவும் ட்ரை பண்ணான், கொஞ்சம் பார்த்துக்கோங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். சொப்பா, இந்த அடிலாம் நம்மளால் வாங்க முடியாதுப்பா. இந்த அடிக்கு நம்ம உடம்பு தாங்காது. இதுக்கு நான் பார்த்து எழுதி பாஸ் ஆகிட்டு பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிடுவேன். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இதுக்கு நான் பார்த்து எழுத போகிறேன்ப்பா. ஏய் வேணாண்டா, மாட்டிக்கிட்டா பெரிய ப்ராப்ளமாகும், பிரச்சனையாகும். பிரின்ஸிபல்கிட்ட போகணும். உங்கள் அம்மாவை வேற கூட்டு வர சொல்லுவாங்க. உங்கள் அப்பா அதுக்கு எக்ஸ்ட்ரா வேற அடி கொடுப்பாங்க. என்ன நடக்கும்னு உனக்கு காட்டுறேன் பாரு. Students, write what you know. Don't try to copy. Satish,
What are you doing? How dare you do this? You are trying to copy. சாரி மேம். Very bad. Come and meet the principal. Come. சாரி மேம். சாரி மேம். No. Excuse me, sir. Yes, come in. He copied. Get out. Call his parents. இந்த அசிங்கம்லாம் வேணாம்ப்பா, வீட்டில் அடியே வாங்கிக்கிறேன். இதில் எப்படா மாட்டுவ? சின்ன பிட்டு பேப்பரு உள்ளே வச்சு எழுதுன எனக்கு தெரியவா போகுது. அவன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் மாட்ட மாட்டேன். நீ மட்டும் பிட் அடிச்சு பாஸ் ஆகிட்டேன்னு வையேன், புது காரு, புது ட்ரெஸ்ஸு, வீட்டில் செம்ம கெத்தாக இருக்கலாம். நீ கேட்டதெல்லாம் வாங்கி தருவாங்க. உன் தங்கச்சி கூடயும் பக்கத்து வீட்டு பையன் கூட கம்பேர் பண்ண மாட்டாங்க. சும்மா மாசாக இருக்கலாம். எஸ், நான் எழுத போகிறேன். டே வேணாண்டா, யாரும் உன் கூட பேச மாட்டாங்க, யாரும் உன் கூட விளாட வர மாட்டாங்க. என்ன செய்வ? நீ மட்டும் தனியாக அலைவ. மாட்டிக்கிட்டா எல்லாரும் காப்பி காப்பின்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்துக்கோ. எழுதுடா. டேய் எழுதுடா. டேய் அவன் சொல்றத கேட்காதடா. எழுதுடா. அவன் சொல்றத கேட்காத. எழுதுடா. டேய் எழுதுடா. எழுதுடா. டேய் எழுதுடா. எழுதுடா. டேய் எழுதுடா. போதும் ஷபா, நானே குழம்பி போய் இருக்கேன். 2 பேர் என்னை ரொம்ப குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு நான் எழுதாமே இருந்துருவேன். எக்ஸாமே நான் எழுதலை. Satish, what happened? You forgot everything? Feeling sick? நோ மேம். No? Forgot? எஸ் மேம். Okay, leave it. You can write it on the next time. Sit down. ஹாய் குட்டீஸ், பிரைஸ் லாட். எல்லாரும் இந்த வீடியோ ஜாலியாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வர மாதிரியுமே அநேகம் தடவை நமக்கு பாவம் செய்கிற உணர்வு ஏற்பட்டிருக்கும். ஏன், எனக்குமே ஏற்பட்டிருக்கு. அந்த மாதிரி வரும்பொழுதெல்லாம் தேவ கிருபையால் அதை மேட்டில் நம்ம கற்றுக்கணும். அநேகம் தடவை விழுந்தாலுமே தேவ கிருபை நம்மளை தூக்கி விடும். கொஞ்சம் யோசித்து பாவத்திலேருந்து வெளியே வந்துருங்க. ஏசப்பாவோட வசனம் சொல்லுது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை அப்படின்னு. இந்த வீடியோவில் பார்த்த மாதிரியுமே அந்த தம்பிக்கு 2 விதமான சூழ்நிலை இருந்துச்சு. விட்டு அடிக்கலாம், அடிக்க வேணாம். அந்த பையன் நிறைய நேரம் கன்ஃபியூஷன்லேயும் இருந்தான். ஆனால் கடைசியில் 1 நிமிஷம் அவன் கேப் எடுத்து யோசிச்சதால தேவ கிருபை அவனை காப்பாத்துச்சு. அவன் கடைசியில் விட்டடிக்காமல் தப்பிச்சுட்டான். மேம் கிட்ட இருந்து ஒரு எக்ஸ்கியூஸ் கிடைச்சது. ஏசப்பா அவனை காப்பாற்றிட்டார். அதே மாதிரி தான் உங்களுக்குமே பாவம் செய்கிற சூழ்நிலை வரும்பொழுதும் பாவ உணர்வு வரும்பொழுதும் கொஞ்சம் கேப் எடுத்து யோசிச்சு பாருங்க. தேவ கிருபை கண்டிப்பாக உங்களை தப்பு வைக்க வல்லமை உள்ளதாக இருக்கு. இதே மாதிரி தேவ கிருபையோட நீங்கள் பாவத்தை மேற்கொண்டு ரொம்ப சந்தோஷமாக வாழணும்னு நான் நினைக்கிறேன். தேவ கிருபை நம்மளுக்கு வேணும். முக்கியமாக 2 காரியம் இருக்குது. ஒன்று வேத வாசிப்பு, இன்னொன்று ஜெபம். இந்த 2மே இருந்தால் கண்டிப்பாக நம்ம பாவத்தை மேற்கொண்டு தேவ கிருபையில் வளர்ந்துக்கிட்டே இருக்கலாம். நாளுக்கு நாள் நம்ம பாவத்தை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். அடுத்த சீரீஸில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன். டாடா, பாய் பாய், காட் பிளஸ் யூ. புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. புதுசா புத்தம் புதுசா என் உலகமே மாறிடுச்சு. பழைய மனுஷனை துரத்தி புட்டேன், புதிய தரிசனம் பெற்றுக்கொண்டேன். பழைய மனுஷனை துரத்தி புட்டு புதிய தரிசனம் பெற்றுக்கொண்டேன். வாக்கு தத்தம் தந்து விட்டார், என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டார். வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்களில் காணச் செய்தார். Finding for a school to enroll in? Do you want to enhance your skills and abilities? Don't worry. Karida Public School welcomes you. Computer lab with complete facilities, high quality education and a friendly environment.
object learning system, experienced and dedicated teachers, a smooth transport facilities. If you want to give your child a quality education, please contact Karida Public School, Etiapuram Road, Kovilpatti. Cell number 94868 22888 and 94865 22888.